March 27 நம்மளோட CBSE Biology Class 12 Board Exam வருது. Chemistry-ய தாறுமாறா முடிச்சிட்டோம். அதே மாதிரி பயாலஜிலையும் 70 on 70 எடுக்க முடியுமான்னு பயந்துட்டு இருக்கீங்களா? Then please wait, let me tell you one big massive news. இன்னைக்கு வீடியோல நான் strategic guess paper of biology-ய strategically full-ஆ break down பண்ண போறேன். இது ஏதோ சும்மா database வச்சு சொல்ல போற விஷயம் இல்ல. Past 5 years CBSE question papers analyze பண்ணி sample papers complete-ஆ debrief பண்ணி அதுல உள்ள data's extract பண்ணி அதிலிருந்து அக்யூரேட்டா ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட கெஸ் பேப்பர். இந்த கெஸ் பேப்பரோட PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல நான் PDF லிங்கை கொடுத்திருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த PDF யூஸ் பண்ணி எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நான் சொல்றத கம்ப்ளீட்டா கவனிச்சு கேளுங்க. பட் before we start, நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்களோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ண கமெண்ட் செக்ஷன்ல மிஷன் 70 on 70 மிஷன் 70 on 70 பிரமிளா மேம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. அட்டெண்டன்ஸ் போட்டாச்சுல, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ரைட், இப்போ டைரக்டா நம்ம கெஸ் பேப்பருக்குள்ள வருவோம். CBSE-யோட ஃபார்மேட் பேஸ் பண்ணி டோட்டலா 70 மார்க்ஸ். பட் அங்க 5 யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஹெவி வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் தி கிங் மேக்கர் ஜெனெடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதுதான் நம்மளோட ஹெவி வெயிட்டேஜ் யூனிட். இதுல கன்ஃபார்மா ஹெர்ஷ்லி சேஸ், மீஸ்லன்ஸ்டான் அண்ட் லாக்டோபெரன் இந்த 3 5 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்துரும். இங்க மஸ்டோ டயக்ராம், உங்களோட DNA ரெப்ளிகேஷன் அண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ், அதாவது அந்த ஹீமோஃபிலியா, சிக்கல் செல் அந்த மாதிரியான டிசார்டர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அங்க இருந்தும் क्वेश्चन வரலாம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், டோட்டலா 16 மார்க், the high scoring area. இங்க கேஸ் பேஸ்ட் ஸ்டடி மென்சுரல் சைக்கிள் கிராஃப்ஸ்ல இருந்து வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. Key processes like microsporogenesis, megasporogenesis இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. And also உங்களுக்கு art and contraceptive areasல இருந்து ஷார்ட்டான 3 மார்க் வரும். Third one is biotechnology and its application. சின்ன யூனிட் பட் பெரிய மார்க். டோட்டல் 12 மார்க்ஸ் இங்க இருந்து கிடைக்கும். கோர் மெக்கானிசம்ஸ் லைக் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜிஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த PCR ஓட ட்ரையோ, அதாவது 3 ஸ்டெப்ஸ், ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி, காட்டனோட அந்த BT காட்டன் பார்ட், RNAi ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், இதை எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க கேஸ் ஸ்டடி ஆர் கோர் கான்செப்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंस அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंस உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்ட்ல இருந்து வரும். இதெல்லாம் எக்ஸாக்ட்டா எப்படி கேட்பாங்கங்கறத நான் உங்க PDFல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இருக்கிற 2 சாப்டர்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் எக்காலஜி. ஹியூமன் வெல்ஃபேர்ல 12 மார்க்ஸும் எக்காலஜில 10 மார்க்ஸும் கிடைக்கும். ஹியூமன் வெல்ஃபேரை பொறுத்தவரை இம்யூனிட்டி, அதாவது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, எய்ட்ஸோட லைஃப் சைக்கிள்லாம் முக்கியம். எக்காலஜியை பொறுத்தவரை பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க நீங்க ஹெவியா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா? The whole book is huge. ஆனா questions ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன்ல இருந்து தான் எவ்ரி இயர் ரிப்பீட் ஆகுது. நீங்க டெக்ஸ்ட் புக்க ஃபுல்லா உட்கார்ந்து மக்கப் படிக்க வேண்டிய தேவையே இல்ல. இந்த டாபிக்ஸை மட்டும் ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ஈஸியா மார்க் எடுத்துடலாம். இந்த கெஸ் பேப்பர்ல நான் ஜஸ்ட் டாபிக்ஸை கொடுக்கல, உங்களுக்கு questions எப்படி வரும், உங்க போர்டு எக்ஸாம்ல question எக்ஸாக்ட்டா எந்த லெவல்ல இருக்கும்ங்கற மாதிரியான competency based questions, assessment and reasoning questions, case based question சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கேன். 27th மார்ச்சுக்கு முன்னாடி இந்த PDF டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே உங்களோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவலுக்கு மாறும். சோ இன்னும் நமக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல, ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. இப்பவே உடனே இந்த PDF டவுன்லோட் பண்ணி இந்த क्वेश्चंस படிக்க ஆரம்பிங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. Link is in the description and pin comment
and it is 100% free for all. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது ஃப்ரீ தான். இந்த PDF எப்படி நீங்க டவுன்லோட் பண்ண முடியும்? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பேர் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல மோர் இருக்குல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காவே உங்களுக்கு PDF லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நீங்க PDF ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, பின் கமெண்ட்லயும் நான் லிங்க் கொடுத்திருப்பேன். எப்படியும் கமெண்ட் வாசிப்பீங்களே, அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட், பின் கமெண்ட்டை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. லிங்க் கிளிக் பண்ணதும் பேஜ் ஓபன் ஆகும். டீடைல்ஸ் கொடுத்து PDF டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஸோ மறக்காம லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே இது உதவியா இருக்கும். ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணி பயாலஜியில் 70 on 70 எடுத்தே ஆகணும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்போ 0ல இருந்தாலும் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா நாளைக்குள்ள 70 on 70க்கு ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க, கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட அட்டெண்டன்ஸா மிஷன் 70 on 70 மிஷன் 70 on 70 அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. I'll be eagerly waiting to see your comments. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. God bless you. நன்றி, வணக்கம்.